அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளேன் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு டைம் கேக் செய்யும் போதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். பாத்திரம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுறேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம 3 தடவையாவது சலிக்கணும். அப்படி சளிச்சாதான் நம்மளுடைய கேக் நல்லா வரும். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எக்கு நல்லா பீட் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா காஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எக்கோட ஒயிட் மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன். ஒரு 3 எக்கு எடுத்திருக்கேன் நான். அந்த 3 எக்கில் உள்ள ஒயிட் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் உள்ள மஞ்சள் கருவு தனியாக வச்சுக்கோங்க. 3/4 கப் மாவுக்கு நான் 3 எக்கு ஆட் பண்ணுறேன். 3/4 கப் அளவுக்கு 3 எக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 எக்கையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். நம்ம பீட் பண்ணுற பிளெண்டருமே ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நுர பொங்கி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு முட்டை அன்னைக்கு யூஸ் பண்ணுற முட்டையாக இருக்கணும். அதாவது நம்ம அன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ணுற முட்டையாக இருக்கணும். ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொங்கிலாம் வராது. நான் முன்னாடி கேக் பண்ணப்போ இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். அது கூலாகவே இருந்தது. கூலாக இருக்கும்போதே நான் பீட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஈரம் பாத்திரம் இருக்கவே கூடாது. எனக்கு கொஞ்சம் ஈரமாகவும் இருந்தது. அதனால் இந்த மாதிரி நுர பொங்கி வரலை. அதனால் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன். நான் சுகர் பவுடர் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 3/4 கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பவுடராக சேர்க்கும்போது சீக்கிரமாக சுகர் கரைஞ்சிரும். கரைஞ்சிருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் பீட் பண்ண முடியாது. நம்மளுடைய எக்கும் நல்லா பஃபியாக வராது. இப்போ பாருங்கள், நமக்கு சுகர் ஆட் பண்ண நல்லா நுர கூடி நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னும் முழுமையாக வர்றதுக்கு நம்ம எல்லா சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பப்போ இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் எல்லாமே ஒன்று போல் நம்மளுக்கு சரியாக வரும். இப்போ எல்லா சுகருமே நம்ம போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த சுகர் கரையணும். கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கரைஞ்சிருக்கா கரையில அப்படின்னு பார்க்குற நம்ம இடையில லைட்டாக தொட்டு பாருங்கள். உள்ளே கை வச்சு நம்மளுக்கு நரன்னு இருந்துச்சு அப்படின்னா அது சுகர் கரையலைன்னு அர்த்தம். நான் பண்ணின மிஸ்டேக்ஸில் இதுவும் ஒன்று. சுகர் கரையாமல் எனக்கு பேக் ஆனதுக்கப்புறம் கேக்கில் அடியில் ஒரு மாதிரி இறுகின மாதிரி கல் மாதிரி ஆகிட்டு. அதனால் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நம்ம போட்டிருக்க சீனி முழுமையாக கரையிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பீட் பண்ண நம்மளுக்கு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியும் வரும். நம்மளுக்கு கேக்கும் ரொம்ப சாஃப்டாக வரும். சுகரும் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேக் பண்ணும்போது பீட் பண்ணுறது நான் நல்லா பீட் பண்ணல. நல்லா பீட் பண்ணாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எனக்கு வரவே இல்லை. அப்போ நான் இந்த மாதிரி பீட் பண்ணாமல் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கேக் செஞ்சு முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பஃபியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே டவுன் ஆகி ரொம்ப சப்பிருச்சு கேக்கு. அப்புறம் தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கேக் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம
மஞ்சள் கருவு இருக்குல்ல, அதை வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பேக்கரியில் உள்ள மாதிரியே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பைனாப்பிள் எசன்ஸும் வெண்ணிலா எசன்ஸும் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், எக் ஸ்மெல்லும் வராது. இப்போ இதை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. இப்போ இதோட வந்து நம்ம இதுக்கப்புறம் 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 1 டைம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாற்றிக்கலாம். அதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 3 பேட்சஸாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே நம்ம போட்டாச்சு. போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப போட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வராது, ஸ்பாஞ்சியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி இறுகுன மாதிரி கல் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்துக்கோங்க, என்னுடைய பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு சூப்பராகிட்டு. இப்போ நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்குவார் டின் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிடுறேன். ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் பட்டர் பேப்பர் போன்றா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு நைஃப் இல்லைனா ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் வந்து வெளியில் வந்துடும். ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒரு சைடு வந்து தூக்கி ஒரு சைடு வந்து கீழே அந்த மாதிரி வந்து இருக்கும், ஒன்று போல் வந்து வந்திருக்காது. நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பேக் பண்ண வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து கேக் பேட்டர் உள்ளே வச்சுருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுறேன். உள்ளே வந்து எந்த யாரும் போகாத அளவுக்கு நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணேன். இப்போ பாருங்கள், என்னுடைய கேக் வந்து நல்லா வந்து பேக் ஆகிருக்கு. நைஃப்பில் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா வந்து இது கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கவுத்தி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேக் ஆகிருக்குன்னு. இப்போ ஓரத்தில் உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய கேக் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து 1 டைமாவது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி நம்மளுக்கு வந்து கடையில் உள்ள மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வந்தது. ஒரு கேக் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்படியே வந்து பேக்கரியில் வந்து வாங்குவோம்ல ப்ளெயின் கேக், அதே மாதிரியே இருந்தது.
நான் சொன்ன அளவுகளோடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. அதோடய டெக்ஸ்டருமே வந்து நம்மளுக்கு அப்படியே கடையில் உள்ள மாதிரியே தான் இருந்தது. நம்ம வந்து கேக் ஜெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணல. கேக் ஜெல் யூஸ் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து கேக் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. நம்மளுக்கு எக் ஸ்மெல்லாம் இதில் வந்து வரல. ஏன்னா நம்ம வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு எக் ஸ்மெல்லும் வரல, நல்லா இருந்தது. நீங்கள் பட்டர் எசன்ஸ் இருந்தாலும் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.